शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माग्निस्वरूपा। 16வது அத்தியாயம் 24 ஸ்லோகம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். என்ன சொல்றாரு இதுல எப்படின்னா, இறைவன் அந்த எம்பெருமான் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய திவ்யாஜ்ஞையே சாஸ்திரங்கள், இவைகளை அவசியம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகன். சாஸ்திர அவசியத்தை அவசியம் என்று கீதா சாஸ்திரத்தின் 16வது அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. அதற்காக இந்த அத்தியாயத்தில் தேவாசுர விபாகம் கண்ணனால் பண்ணப்படுகிறது. இந்த கீதா அத்தியாயத்துக்கான கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் தேவாசுர விபாவோக்திஹி பூர்விகா சாஸ்திர விஷயதா தத்வானுஷ்டான விஜ்ஞான ஸ்தேன்னே ஷோடச உக்ததே. சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஆகிய தத்துவங்களை பற்றியும் கர்மயோகாதி அனுஷ்டானங்களை பற்றியும் விசேஷ அறிவை நிலைநாட்டுவதன் பொருட்டு தேவாசுர விபாகத்தை விவரித்து சாஸ்திர விஷயத்தை, சாஸ்திரத்தை நம்பி அதன்படி நடக்க வேண்டும் என்பது 16ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டது. பகவதாஜ்ஞாரூபமான சாஸ்திரங்கள் தெய்வம், பரலோகம் இவற்றில் நம்பிக்கை உள்ளவனாய் பகவானிடம் பக்தி பூண்டு சாத்விகனாய் உள்ளவன் தேவனாவான். இவற்றில் நம்பிக்கை இல்லாமல் பகவத் பாகவத விஷயங்களில் துவேஷம் கொண்டு அவ்விஷயங்களில் ஹிம்சை பண்ணி அவதாரப்படுபவன் அசுரன். இவன் ரஜோகுணம் தமோகுணம் மேலிட்டவன். விஷ்ணு பக்திவரோ தேவகா விபரீதஸ்ததாசுரஹா என்று பழமொழி. தான் தேவனா அசுரனா என்று அர்ஜுனன் கலங்க அவனுக்கு தெளிவு பிறப்பிக்கிறான் என் கண்ணன். ஆசுர சுபாவங்களை விரிவாகச் சொல்லி இவ்வியல்புள்ளவனாக்கு நல்கதி கிடையாது. பகவதாஜ்ஞா ரூபமான சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதை செய், விதிக்கப்படாததை செய்யாதே. சாஸ்திரமே இவனுக்கு உயர்ந்த பிரமாணம், அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவாயாக என்று இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய உபதேசம் அமைந்துள்ளது. சம்பரம் தெய்வீம் என்று தெய்வீ சம்பத் என்னது என்று முதல் விவரணம் 3 ஸ்லோகங்களில் காணப்படுகிறது. உலகில் பொருள்கள் இஷ்டம் அனிஷ்டம் என்று 2 வகைப்படுத்தலாம். மனதால் விரும்பப்படுபவை புஷ்பம், சந்தனம் முதலான இனியவை இஷ்டங்கள். கல்லு, முள்ளு, விஷம் முதலியவை வெறுப்புக்கு விஷயமான அனிஷ்டங்கள். காலத்தில் மழை பெய்து விவசாயம் பலித்தால் இஷ்டமான தானியம் கிடைக்கிறது. மழையில்லாவிடில் விளைச்சல் இல்லாததால் பெருந்துக்கம் ஒரு அனிஷ்டம். இஷ்டம் சித்திக்கையும் அனிஷ்டம் ஆகிறது. மனது சுத்தமாய் உள்ளவன் தேவன். இவனுக்கு இஷ்டம் விலகினாலும் அனிஷ்டம் கிட்ட வந்தாலும் மனது விகாரம் அடைவதில்லை. மனதுக்கு அசுத்தியாவது ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்பு. இதற்கு காரணம் முக்குணக்கலப்பு. இதற்கும் அடி பாபங்கள்.
ஞான யோக வியவஸ்திதி, ஞான யோகத்தில் ஜீவாத்ம சிந்தனத்தில் நிலைத்திருக்கை ஒரு தெய்வீக சம்பத்து. சம்சாரி சேத்திரனை சிறையன் என்னலாம். சிறையனுக்கு சோறிடுவது அரசின் பொறுப்பு. சம்சாரியின் நிலையும் இதுவே. இவனுடைய நலன் சர்வேஸ்வரனின் பொறுப்பு. இவன் சிந்திக்க வேண்டியது சிறையிலிருந்து விடுதலை பற்றியே. இதற்கு ஒரு வழி ஞான யோகம். கடுகாத்திரமா முதல் 3 ஸ்லோகங்களில் தெய்வீ சம்பத்தின் லட்சணங்களாக சொல்லப்பட்டுள்ளது. பயமின்மை, மனத்தின் பரிசுத்தி, பிரகிருத்தியின் என்றும் நீங்கிய ஆத்மஸ்வரூபத்தை சிந்தித்திருத்தல், நல்ல வழியில் தேடிய பொருளை நல்லோர்களுக்கு அளித்தல், மனத்தை சப்தாதி விஷயங்கள் பாயாமல் தடுக்க பழகுதல், பலனில் பத்தத்து பகவத் ஆராதனமாக பஞ்சமகாயஜ்யம் முதலானவற்றை அனுஷ்டித்தல், வேதாத்தியனத்தில் ஈடுபடுதல், ஏகாதசி உபாசம் முதலான தலங்களில் ஈடுபடுதல், தவங்களில் ஈடுபடுதல், மனம் மொழி மெய்களால் ஒருபடிப்பட்டிருத்தல், காயா வாச்சா மனசா, எந்த ஜீவராசியையும் துன்புறுத்தாமை, ஜீவராசிகள் நன்மையான உண்மையே உரைத்தல், பிறரை துன்புறுத்துவதில்லை, மூட்டும் கோபம் இல்லாதவனாயிருக்கை, தனக்கு நன்மையை விளைக்காத உடைமைகளை கைவிடுதல், மனம் தவிர்ந்த இந்திரியங்களை சப்தாரி விஷயங்களில் பாயாமல் தடுக்கப்படுதல், பிறர்க்கு தீங்கு விளைக்கும் கோள் செல்லுதலை தவிர்த்தல், ஜீவராசிகளில் துன்பம் கண்டு பொறாமல் இருத்தல், விஷயங்களில் பற்றின்மை, நல்லோர்கள் அணுகலும்படி மென்மையுடன் இருக்கை, தகாத செயல்களை செய்வதில் வெள்ளி இருத்தல், அருகில் இருக்கும் அழகிய பொருள்களையும் ஆசைப்படாமை, தீவிரர்களால் செல்லவண்ணாமை, துன்புறுத்துபவர்களிடமும் பொறுமை, பேரா ஆபத்து வந்தாலும் செய்ய வேண்டியதில் உறுதியாயிருக்கை, மனோவாக்காயங்களில் சாஸ்திரங்களில் சொல்லிய பரிசுத்தியாகிற அனுஷ்டானம் தகுதியுடையவனாயிருக்கை, பிறர் நல் செயல்களை தடுக்காமை, தகாத காரியம் தகாத கர்வம் இன்மையாகிய 26 குணங்கள். அவசரப்பிறவி வகுப்பில் சேர்ந்தவனுக்கு உரிய முக்கியமான குணங்கள். தார்மிகன் என்றும் புகழை பெற தர்மத்தை அனுஷ்டிப்பது, சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதனால் உண்டாகும் செருக்கு, அதிகமான கர்வம், பிறரை துன்புறுத்தும் கோபம், நல்லோர்களை வெறுப்படையச் செய்யும் கடுமை, தத்துவ விஷயத்திலும் செய்யாத அதற்கு அல்லது தகாரது விஷயத்திலும் அறிவின்மை ஆகிய 6 குணங்கள். எம்பெருமான் ஆணையை பின் செல்வதாகிற தேவர்களுக்குரிய செல்வம் சம்சார விடுதலைக்கும், எம்பெருமானுடைய ஆணையை மீறுவதாகிற அசுரருக்கு உரிய செல்வம் தாழ்ந்த கிரிகளை அடைவதற்கு உறுப்பாகின்றன. அர்ஜுனன் தேவர்க்குரிய செல்வத்தை பெற்றவனே என்று கூறி அவரது வருத்தத்தை போக்குதல், தேவர்களுக்குரிய ஆச்சாரம், கர்ம, ஞான, பக்தி யோகங்களை சொல்லும் போது விரிவாக கூறப்பட்டு
அசுரர்க்குரிய ஆச்சாரம் மேலே 18வது ஸ்லோகம் வரை சொல்லப்படுகிறது. அசுரப்பிரிவுகள் ஐஸ்வர்ய சாதனமாகவும் மோட்ச சாதனமாகவும் இருக்கும் வைதீக தர்மத்தை அறியமாட்டார்கள். அவர்களிடம் சுத்தி இருக்காது. சந்தியாந்தனம் முதலான ஆச்சாரமும் அவர்களிடம் இருக்காது. உண்மை உணர்த்தலும் அவர்களிடம் இருக்காது. அசுரர்கள் உலகம் பிரம்மாத்மகம், பிரம்மத்தில் நிறைந்திருப்பது, பிரம்மத்தால் நியமிக்கப்படுவது என்று சொல்வதில்லை. ஆண் பெண் சேர்க்கையால் உண்டாகாதது இரவும் இல்லை ஆகையால் உலகனைத்தும் காமத்தையே காரணமாக கொண்டது என்று கூறுகிறார்கள். அவர்கள் தேகத்திலும் வேறுபட்ட ஆத்மாவை அறியாமல் கொடிய செயல்களை செய்பவர்களாய் உலகம் அழுவதற்கு காரணமாகிறார்கள். அசுரர்கள் காமத்தை நிறைவேற்ற அந்நியாய வழியில் தேடப்பெற்ற பொருள்களை கொண்டு சாஸ்திரத்திற்கு முரண்பட்ட விரதங்களை கொண்டவர்களாய் தம்பம், துர்பிமானம், மதம் ஆகியவற்றோடு கூடியவர்களாய் செயல்படுகிறார்கள். அசுரர்கள் அளவிடவண்ணாத கவலைகளை உடையவர்களாய் காமானுபவத்தையே பரமபுருஷார்த்தமாக நினைப்பவர்கள். அசுரர்கள் நூற்றுக்கணக்கான ஆசாபாசங்களால் கட்டப்பட்டவர்கள். காமத்திலும் கோபத்திலுமே ஊன்றி நிற்பவர்கள். காமானுபவத்திற்கு தவறான வழிகளில் பொருளை விரும்பி தேடுகிறார்கள். அசுரர்கள் தங்களுடைய இஷ்டப்பிராப்தி தம் திறமையாலேயே வழிய முன்னிலையால் அல்ல என்று மயங்கி காமானுபவத்தில் பெற்றதையும் பெற வேண்டியதையும் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அசுரர்கள் சத்ரு நிரசனம் முதலான அனிஷ்ட நிவர்த்திகளும் தம் திறமையாலேயே வழிய முன் வினையால் அல்ல என்று மயக்கிறார்கள். அசுரர்கள் முற்கூறிய தம் திறமையும் மற்றும் பல திறமைகளும் தமக்கு இயல்பாக உள்ளதே ஒழிய புண்ணியத்தால் உண்டானதென்று என்று மயங்கி இருக்கிறார்கள். அசுரர்கள் பல கவலைகளையும் மயக்கங்களையும் புலனின்பங்களில் ஈடுபாட்டையும் உண்டாய் உடையவர்களாய் இருக்கையாலே அசுத்தமான நரகத்தில் விடுகிறார்கள். அசுரர்கள் தம்மை தாமே பெருமை பேச்சிக் கொள்பவர்கள், பணிவில்லாமல் நிமிர்ந்து நிற்பவர்கள், பணத்தினாலும் கல்வி, குடிபிறப்பு ஆகியவற்றால் உண்டான அபிமானத்தாலும் விளையும் கர்வத்தை உடையவர்கள், புகழையே பயனாக கொண்டு சாஸ்திர விதிக்கு முரணாக தம்பத்திற்காக யாகம் செய்கிறார்கள். அசுரர்கள் அகங்காரத்தையும் தன் பலத்தையும் கர்வத்தையும் கோபத்தையும் பற்றி நிற்பவர்களாய் அனைத்தையும் செய்விக்கும் பகவானிடத்தில் பொறாமையுடையவர்கள் ஆய் யாகம் செய்கிறார்கள். பகவானை தேசிப்பவர்களாய், கொடியவர்களாய், மனிதர்களில் கடையானவர்களாய், அமங்கலமானவர்களான அவ்வசுரர்களை எம்பெருமான் பிரிவுகளில் அதிலும் அசுரப் பிரிவுகளிலேயே தள்ளுகிறான். முற்கூறியபடி அசுரப் பிரிவுகளை அடைந்த அசுரர்கள் விபரீத ஞானம் வளர்ப்பெற்றவர்களாய் மேன்மேலும் தாழ்ந்த கிரைகளையே அடைகிறார்கள். அசுரத்தன்மைக்கு நுழைவாயிலாயிருக்கும் காமம், குரோதம், லோபம் என்னும் மூன்றையும் நல்லவர்கள் அவசியம் கைவிட வேண்டும். இம்மூன்றையும் கைவிடுபவன் தனது நன்மைக்கு முயற்சி செய்து பகவானையே அடைகிறான். அசுரத்தன்மைக்கு மூல காரணமாக முற்கூறிய மூன்றை காட்டிலும்
முக்கியமான காரணம் சாஸ்திர நம்பிக்கை இன்மையே. சாஸ்திர விதியை கைவிடுபவன் இம்மை மறுமை பயன்களையும் மேலான கதியையும் அடையவே மாட்டான். ஆகையால் கை கொள்ளத்தக்கதையும் தகாரதையும் நிர்ணயிப்பதில் சாஸ்திரமே பிரமாணம். ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷோத்தவனாகிய ஆகிற தத்துவத்தையும் அவனை அடைய உபாயமான தர்மத்தையும் கை கொள்ள வேண்டும். இத்தனை சொல்லி என்ன சொல்றார்? தெய்வீ சம்பத்து இன்னது என்று முதல் விவரணம் 3 ஸ்லோகங்களில் செய்து உலகில் பொருள்களை இஷ்டம் அனிஷ்டம் என்று 2 வகைப்படுத்தி மனதால் விரும்பப்படுபவை செல்லத்தக்கவையும் சொல்லி முதல் 3 ஸ்லோகங்களில் தெய்வீக சம்பத்தின் லட்சணங்களாக சொல்லப்பட்டு தயா பூதேஷ் அலோலத்துவம் மார்தவம் ஸ்ரீ அச்சாபலம் தேஜஹா க்ஷமா திருப்திஹி சௌச்சம் அத்ரோகம் நாதிமானிதா கர்வம் இல்லாமை தன்னை அளவுக்கு மீறி போர பொலிய நினைப்பது அதிமானம், இது கூடாது என்று சொல்லி பரமபுருஷனுடைய கட்டளைப்படி நடத்தல் தெய்வீ சம்பத். தேவா பகவதாஜ்ஞையை அனுவர்த்தித்து செய்வத இந்த சுவாபாவம் உள்ளவனுக்கு தெய்வீ சம்பத் அறியும். நான் பகவத் சந்நிதியில் வேண்டியது அடியேன் சதாச்சாரிய சம்பந்தம் வழியாக அடியேனுடைய தவறுகளை உணர்ந்தேன். இருவரை பல ஜன்மங்களில் மசுரத்தன்மையுடையவனாக இருந்தேன். இனி தேவரின் ஆக்ஞானுவர்த்தியை எப்போதும் பண்ணுபவனாக அடியேன் சரித்திரம் ஆயும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று ஜெயத்தில் பூர்வ வாக்கியத்தை சொல்லி வேண்ட வேண்டும். இனி ஆசிரிய சம்பத்தை விளக்கி தம்பஹா தர்பஹா அபிமானம் குரோதஹா அஜ்ஞானம் இவை ஆசிரி சம்பத் என்கிறான். தெய்வீ சம்பத் மோட்சத்துக்கு ஹேது, ஆசுரி சம்பத்து பந்தஹேது. இங்கு அர்ஜுனன் கலக்கம், நான் தெய்வத்தன்மை உடையவனா ஆதரத்தன்மை உடையவனா என்று. இக்கலக்கத்தை குறிப்பால் உணர்ந்து அர்ஜுனா, நீ தெய்வீக சம்பத்துடனே பிறந்துள்ளாய், வருந்தாதே மாசுச்சகா என்பதற்கு தைரியம் ஊட்டுகிறான் கண்ணன். இந்த அர்ஜுனன் தன் மனதை உள்நோக்கிக் கொள்வதை காண்கிறோம். அடிக்கடி இது யாவருக்கும் அவசியமாக இருக்க வேண்டும். கர்வம் முதலிய சுவாவங்கள் இருந்தாலும் வினயத்தினால் அதை அடக்கி வெளிக்காட்டாமல் இருக்க முயல வேண்டும். விளக்கத்தக்க குணங்களை அடக்கி மறைப்பது தெய்வீ சம்பத்து. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அவசியம். அதனையான செருக்கு நியாயமானதே. இது அர்ஜுனனுக்கு உண்டு. ஆனால் அதை அவன் வெளிப்படையாக காட்டவில்லை. ஓர் அரசனுக்கு வேண்டிய செருக்கு ராமவிகாரம் இருந்தாலும் பிரியவாதீர பூதானாம் மிருதுபூர்வஞ்ச பாஷத்தே என்று கொண்டாடப்படும்படி வினயம் பார்க்கப்பட்டது சக்கரவர்த்தி திருமகன். ஆசுரி சம்பத்து என்ன என்பதை நன்றாக அறிய வேண்டும். அறிந்தவர்தான் அதை பூராவாக விளக்க வேண்டும் என்று மனதில் படும். முயன்ற விளக்கவும் முடியும். இந்த விலகில் இருக்கும் வரை சௌக்கியமாக இருக்கவே எல்லாரும் இயல்பாக விரும்புவார்கள். அதற்கேற்ப முயன்று கொண்டு இருப்பார்கள். முயற்சி
முயற்சி, செயல் இவை பிரவிற்த்தி தர்மங்கள். மோட்சத்தை இச்சிப்பவனுக்கு அதிகமான பிரவிற்த்தி என்ற செயல்பாடு கூடாது. நிவிற்த்தியே பிரவிற்த்தியிலிருந்து விலகுதல் மோட்சுவுக்கு அவசியமாகிறது. மோட்ச சாதனமாக விரிக்கப்பட்டவற்றை செய்யும் போது அதை பகவதர்ப்பணமாக கர்த்திருத்த தியாக பலத்தியாக மனப்பான்மையுடன் செய்தல், அதுவே நிவர்த்தியாறு விடுகிறது. ஆசுர சுபாவம் உடையவனுக்கு பிரவிற்த்தி நிவிற்த்தி தர்மங்கள் தெளிவாக தெரியாது. அவனிடம் அகத்தூய்மை புறத்தூய்மை ஆகிற சுத்தி கிடைக்காது. நல்ல ஆச்சாரம் இராது. நித்தியம் அசுச்சிகி என்ற நிலையில் இருப்பவனுக்கு எந்த சாஸ்திர விதமான காரியத்திலும் அதிகாரம் கிடையாது. உதாரணமாக, விதிப்படி சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எப்போதும் அசுத்தன். வைதிக காரியங்களுக்கு இவன் அருகதை அற்றவன். இது மனுதர்ம சாஸ்திரம் சொல்வது. எம்பெருமானுக்குள்ள பல திருநோமங்களில் சத்தியம் என்பது ஒன்று. சத்தியமூர்த்தி எழுந்தல் இருக்கும் திபிரேஷம் திருமையும் ஆயிற்று. சத்தியம் விகாரம் சிறிதும் இல்லாமல் நிலைத்திருப்பது. சத்தியசப்தவாட்சனான பகவானிடமிருந்து உலகங்கள் உண்டாகி அவனிடம் நிலைப்பெற்று ரட்சிக்கப்பட்டு அவனிடமே லயமாகின்றன. எல்லாம் அவனுடைய திவ்யாக்ஞைக்கு உள்பட்டு நடத்துகின்றன. அந்த பிரவிட்ட சாஸ்தாஜனானாம் சர்வாத்மா என்ற ஸ்துதி அவனை கொண்டாடுகிறது. எல்லா ஜீவராசிகளிடம் உள்புகுந்து நின்று நியமிப்பவன், எங்கும் ஆத்மாவாக சத்தையை நிர்வகிப்பவன். இந்த உண்மையை இல்லை செய்ய முயலுபவன் அசுரன், நாஸ்திகனாய், புண்ணியபாபங்களில் நம்பிக்கையற்றவனாய், தன் போக்கில் செயல்களை செய்துவிட்டு அவற்றின் பலன் தன்னை கட்டக்கூடாது என்பவன் அசுரன். புண்ணிய காரியங்களை செய்யாமல் அத்தகைய காரியங்களின் பலனான சுகத்தை விரும்புபவன் சம்சாரி. இவ்வுலகம் அசத்தியம். சத்தியஸ்வரூபனிடமிருந்து இது உண்டாகிறது என்று நம்பிக்கை இல்லை. அப்பிரதிஷ்டம், அவனிடம் நிலைப்பெற்றுள்ளது என்பதையும் நம்பவில்லை. அனீஸ்வரம், ஈஸ்வரன் புலன் என்பதிலும் நம்பிக்கை இல்லை. அபரஸ்பர சம்பூதம் கிமன்ய காமஹேதுகம், காமவடியாக ஸ்திரீ புருஷ சேர்க்கையால் ஜீவராசிகள் உண்டாகின்றன. காமத்தை தவிர்த்து எது காரணமாகிறது? இதற்கு ஈஸ்வரன் எதற்கு? இது ஆசுரவாதம். ஆசுர சுவாவம் உடையவர்களை நஷ்டாத்மானஹா, ஆத்மநாசம் அடைந்தவர் என்கிறான் பகவான். இவர்கள் அசுபாக க்ஷயாய ஜகதா, உலகம் அழிவதற்காக உண்டாமவன் என்று பகவான் சொல்லியுள்ளார். காமம் துஷ்பூரம், ஆசையை பூர்த்தி செய்ய முடியாதது. இப்படிப்பட்ட காமம் ஆசுரி சம்பத்து. இதனால் தூண்டப்பட்டு பெறக்கூடாததை வரிதில் பெறுவான். வாங்கக்கூடாததை கை நீட்டி வாங்குவான். மோகாத் கிரஹீத்வா அக்ராஹ்யான். இப்போது நம் நாட்டில் நடப்பதை எவ்வளவு எளிதாக பகவான் காட்டிவில்லான். காலன் கொண்டு மோதிரிவிடுமோ பாதி என்று ரகசிய கிரந்தங்கள் நமது ஆச்சாரியர்கள் சாதித்துள்ளதை நினைக்க வேண்டும். காமோபபோக பரமா ஏதாவதி நிச்சிதாக ஈகந்தே காம போகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயாத். விஷய சுகங்களை அனுபவிப்பதே மேலான புருஷார்த்தம் என்று தீர்மானம் உடையவர்கள். இதற்காக அந்நியாயமான வரையில் நிறைய தனத்தை சேர்ப்பவர்கள். ஆஷாபாரசதேர்பத்தாக, நூற்றுக்கணக்கான ஆஷாபாசங்களினால் கட்டுண்டவர்கள். காமக்ரோதபராயணாக, காமக்ரோதங்களுக்கு முழுதும் வசப்பட்டவர்கள். இவை யாவும் ஆசுரி சம்பத். இவர்களின் மனநிலை இந்த ஆசை நிறைவேறித்து மேலும் அந்த ஆசை என்று
நிறைய வேண்டும். இந்த சொத்தை சம்பாதித்தேன், அதையும் எனதாக்க வேணும். இந்த எதிரியை கொன்றாய்த்து அவனையும் முடிக்க வேண்டும். நானே அரசன், நானே அனுபவிப்பன், பலசாலி, எல்லாம் என் கீழ் அடக்கம். நானே இன்பத்தில் திளைப்பவன். நான் மேல் குடியில் பிறந்தவன், தனமுடையவன். புகழுக்காக நான் யாகம் பண்ணுவேன், தானம் கொடுப்பேன், இன்பம் நுகருவேன் என்றெல்லாம் அறியாமையினால் எண்ணப்படுகிறான். இவன் பெரும் பேரு பதந்து நரகே அசுச்சௌ, வேறு வெறுக்கத்தக்க நரகத்தில் விடுகிறான். இவர்களை மிகவும் வெறுத்து நராதமாக என்கிறான் பகவான். இவர்கள் அசுரத்தன்மையுடைய குழிகளில் விழச்செய்கிறேன். க்ஷிபாமி, கீழ்த்தரமான கர்ப்பங்களில் தள்ளி பிறப்புகளில் உடல் செய்கிறேன். ஆத்மநாசத்துக்கு காரணங்களை மேலே விவரிக்கிறான் பகவான். காமம், மண், பெண், பொன் இவற்றில் ஆசை, குரோதம் விவேகத்தை அழியச் செய்யும் கோபம், லோபம் ஈட்டிய பொருளை வெளிக்காட்டாமல் ஒழிக்கை, தானும் அதனால் சுகப்படாமல் தன்னை சார்ந்தவரையும் சுகப்படவட்டாமல் இருக்கை. இவை மூன்றும் நரகத்திற்கு வாசல்கள். இவற்றை விலக்க வேண்டும். இவற்றிலிருந்து முழுமையாக விலகியவன் ஸ்ரேயஸை அடைவதில் முயன்ற மேலான கதி அடைகிறான். சாஸ்திர விதியை கடந்து தன்னிஷ்டம் போலே வாழ்பவன் நிறைந்த சுகத்தை அடைவதில்லை, நற்கதியையும் அடைவதில்லை. இகத்திலும் நன்மை இல்லை, பரத்திலும் நன்மை இல்லை. சாஸ்திரமாவதென்ன? வேதம், வேதார்த்தங்களை மனதில் கொண்டு ரிஷிகளால் இயற்றப்பட்ட ஸ்மிருதி நூல்கள், இவை யாவும் பகவத் ஆக்ஞை, அவனுடைய கட்டளை. இந்த ஆக்ஞையை மீறுபவனை எனக்கு விரோதி. இந்திரன் அன்பு காட்டினாலும் அவன் வைஷ்ணவனாக மாட்டான் என்று பகவான் நடி செய்தது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யாக்கார்யம் வியவஸ்திதௌ. ஆதலால் இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாரது என்று பாகுபாடு செய்து கொள்ள சாஸ்திரமே இவனுக்கு பிரமாணமாக வேணும். பகவதாஜ்ஞாரூபமான சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டவைகளை உணர்ந்து அதன்படி நடந்து நன்மை பெற வேண்டும். இப்படி சாஸ்திர விஷயத்தை, இந்த சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கை மிக முக்கியம் என வலியுறுத்துகிறான் கண்ணன். அஸ்மின் கிரகமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.